மூணாவது விஷயம், கேரளத்தில் ஒரு வரலாறு, இதுவரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு ஒரு பெரிய சோகம் நிகழ்ந்திருக்கிறது. இன்னும் இறந்தோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து ஒவ்வொரு மணித்துளியிலும் அதிகரித்து கொண்டே போகிறது. இன்னும் துண்டித்து போன கிராமங்களையும் துண்டித்து போன தெருக்களையும் தொடர்பு கொள்வதற்கு கூட வழி இல்லாமல் அந்த அளவுக்கு மலை ஆறுகள் அறுத்துக்கிட்டு போய் தொடர்பற்ற நிலை என்பது இருக்கிறது. இவ்வளோ பெரிய வரலாற்று சோகம் நிகழ்ந்திருக்கிற அந்த சூழலில் கேரள அரசாங்கம் தன்னுடைய எல்லா விதமான சக்திகளையும் திரட்டி மீட்பு பணிகளையும் நிவாரணப் பணிகளையும் இறந்து போன உடல்களை மிக சோகம் நிறைந்த அந்த நல்லடக்கம் செய்கிற இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் கேரள அரசு அங்கே மேற்கொண்டிருக்கிறது. இந்த சோகம், இந்த இடர்பாடு ஏற்பட்ட செய்தி தெரிந்தவுடன் நம்முடைய தமிழக முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த துயரத்திலே தாங்களும் பங்கேற்போம் என்று சொன்னது மட்டுமல்லாமல் உடனடியாக 5 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி மாண்புமிகு நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சரை நேரடியாகவே கேரளத்துக்கு அனுப்பி அந்த நிதியை முதலமைச்சரிடம் கொடுத்தது மட்டுமல்ல, கேரள மக்களுக்கு என்னென்ன உதவிகள்லாம் தேவையோ அதையெல்லாம் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று அறிவித்ததோடு மீட்பு பணிகளையும் அதிகாரிகளையும் அங்கே அனுப்பி அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு வைத்திருப்பது ரொம்ப பாராட்டுக்குரியது, நன்றிக்குரியது. இதன் மூலம் கேரள மக்களும் தமிழ் மக்களும் ஒரு சகோதரர்களாக இருக்கிற அந்த மனநிலையை இன்றைக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழுவின் சார்பில் முதல் தவணையாக ஒரு 10 லட்சம் ரூபாயை நாங்கள் நிவாரண நிதிக்கு அனுப்பியிருக்கிறோம். மேலும் தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய மாவட்ட குழுக்களிடம் இந்த நிதி கேட்டு அதையும் 2வது கட்ட நிதியாக அளிக்க இருக்கிறோம். அகில இந்திய அளவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு நிதி திரட்டி கொண்டிருக்கிறார்கள். அதையும் இந்த நிவாரணப் பணிகளுக்கு நாங்கள் அனுப்புவோம் என்பது தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பெரிய இடர்பாடு ஏற்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிற பேச்சு ஒரு மிக கேவலமான, ஒரு மனித நாகரிகமற்ற ஒரு அரசியல் வியாபாரியைப் போல அவர் பேசியிருக்கிறார் என்று தான் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவர் என்னென்னா, ஏற்கனவே நாங்கள் உரிய எச்சரிக்கை கொடுத்தோம், ஆனால் கேரள அரசு அந்த எச்சரிக்கை மதிக்கலை அல்லது செயல்படுத்தலை என்று சொல்லியிருப்பது ஒட்டுமொத்தமான இந்த பழியை முழுவதும் கேரள அரசு மீது சுமத்துகிற ஒரு அரசியல் உள்நோக்கம்தான் நம்முடைய உள்துறை அமைச்சருடைய அறிக்கையில் இருக்க தவிர பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இப்போது வரைக்கும் கூட எவ்வளவு நிதி கொடுக்குறோம், அதாவது நிவாரணத்துக்கு அறிவிச்சிருக்காங்க இறந்தவர்களுக்கு, ஆனால் ஒட்டுமொத்தமாக கேரள மக்களுக்கு நாங்கள் எவ்வளோ நிதி கொடுக்குறோன்னு இன்னை வரைக்கும் கூட அவங்க அறிவிக்கலை. அது மட்டும் இல்லை, அவங்க முதல் நாள் அறிவித்ததுங்கிறது ஆரஞ்சு அலர்ட்டு தான் அறிவித்தாங்க. விபத்து நடந்த பிறகு தான் ரெட் அலர்ட் என்பதை ஐஎம்டி அறிவிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்திருக்கிற செய்திகள் ஏற்கனவே தமிழ்நாட்டிலையும் அப்படி தான் சொன்னாங்க. நாங்கள் வானவியல் அறிவிப்பு கொடுத்துட்டோம், ஆனால் தமிழக அரசு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்ட வெள்ளத்தின் போது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளலை, அதனால தான் இவ்வளோ பெரிய மழை ஒரே நாளில் 110 சென்டிமீட்டர் மழை பெஞ்சு மழை வெள்ளம் வந்ததை பற்றி அவங்க கவலையே படலை. இன்றைக்கும் பல நிபுணர்களுடைய இது என்னென்னா, நம்முடைய ஐஎம்டி என்று சொல்லக்கூடிய இந்திய வானவியல் அந்த கணக்கீடு இதில் எவ்வளவு அதிகமான ஒரு அளவுக்கு மேலே அதிகமான மழை பெய்தால் எவ்வளவு அதிகமான மழை பெய்யும் என்கிற கணக்கிடுகிற தொழில்நுட்பம் நம்மகிட்ட இல்லை. அதே மாதிரி மலைப்பிரதேசங்களில் மலை சரிவுகள் ஏற்படுமா என்பதை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய தொழில்நுட்பங்கள் உலகத்தில் வேறு பல நாடுகளில் வந்திருக்கு. ஆனால் இந்தியாவில் இதுவரைக்கும் மத்திய அரசு, ஒன்றிய அரசு அந்த தொழில்நுட்பத்தை அமைக்கலை. எனவே இப்படிப்பட்ட மோசமான இந்த நிலைமைகளை எல்லாம் மத்திய அரசு கையில் வச்சுக்கிட்டு தவறிட்டு அங்கே ஒரே நாளில் 342 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு தான் சொல்கிறாங்க. அப்படியான ஒரு நாளில் மழை பெஞ்சால் எப்படி அந்த மலைகள் தாங்கும் என்பது தான் மிகப்பெரிய கேள்வி. எனவே மத்திய அரசினுடைய உள்துறை அமைச்சருடைய இந்த நடவடிக்கை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பரிகாரம் தேடுவது, ஆறுதல் சொல்லுவது, உறவினர்களை இழந்து தவிக்கக்கூடிய அந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய இப்படிப்பட்ட நேரத்தில் பணத்தின் மீது அரசியல் நடத்தக்கூடிய ஒரு கேவலமான நடவடிக்கையாக மேற்கொள்கிறார். அந்த மத்திய அரசாங்கத்துடைய இந்த போக்கை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் என்னுடைய வன்மையான கண்டனத்தை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நிச்சயமாக கேரள அரசும் இந்தியா முழுவதும் இருக்கிற ஜனநாயக சக்திகளும் எதிர்க்கட்சிகளும் அவருடைய ஆதரவும் சிறந்து அந்த கேரள துயரத்திலிருந்து அவர்கள் மீளுவார்கள். இப்போது நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்வது, மத்திய அரசு ஒரு தேசிய பேரிடராக அறிவித்து அதுக்கு தேவையான எல்லா நிவாரண உதவிகளையும் அதிகமான நிதியையும் அளிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.